Hi friends, in the video நம்ம பார்க்க போறது class 8 Maths NCERT bookல இருக்க chapter 7 proportional reasoning page number 165 ல இருக்க figure it out questions. So first one, circle the following statements of proportions that are true. So 6 options கொடுத்திருக்காங்க. அது எதெல்லாம் proportional கேக்குறாங்க. First one, 4:7 is proportional to 12:21. For 12 and 21 3 tables ல போகும். So 3 4s are 12, 3 7s are 21. So 4:7, 4:7 ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. இதோட சிம்பிளர் ஃபார்ம் வந்து ஈக்குவலா இருக்கு. ஸோ இது ரெண்டுமே ப்ரொபோர்ஷனல். ஸோ இதை இப்படியா சொல்லலாம். இதை நம்ம எப்படி சொல்றோம்? 12/21 ரெண்டுமே 3 டேபிள்ஸ்ல போகுது. இப்படிதானே வருது. இப்போ இந்த ரேஷியோஸை நம்ம டிவைட்ல எழுதலாம். 4/7 இந்த 12/21 இந்த மாதிரியும் நம்ம எழுதலாம். இப்போ இத வந்து 3 டேபிள்ஸ்ல கட் பண்ணோம்னா 4/7 வருது. இப்போ 4/7 equal to 4/7. Therefore, the ratios are proportional. அவ்வளவுதான். ஸோ இதே மாதிரி எல்லாமே பண்ணலாமா? 8:3 proportional to 4:6. இப்போ இது எப்படி எழுதலாம்? 8/3 equal to 24/6. இப்போ 2 டேபிள்ஸ்ல 2 3s are and 2 டேபிள்ஸ்ல 2 12s are. அப்போ 8/3 இருக்கு, இங்க 12/3 இருக்கு. ஸோ இது ரெண்டுமே ப்ரொபோர்ஷனல் இல்ல. The ratios are not proportional. இப்போ 7:12 and 12:7 ப்ரொபோர்ஷனலா? 7/12 equal to 12/7. இது பார்த்தாவே தெரியுது ப்ரொபோர்ஷனல் இல்ல அப்படின்னு. ஸோ இதுக்கு மேல சிம்பிளிஃபை எல்லாம் பண்ணவே தேவையில்ல. இட் இஸ் நாட் ப்ரொபோர்ஷனல். Fourth one, 21:6, 35:10. இதை நம்ம எப்படி எழுதலாம்? 21/6, 35/10 எழுதலாம். இப்போ இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் 3 டேபிள்ஸ்ல ரெண்டுமே போகும். ஸோ 3 டேபிள்ஸ்ல 3 2s are 6, 3 7s are 21. 7/2 வருது. இப்போ இது பாத்தீங்கன்னா 5 டேபிள்ஸ்ல போகும். ஸோ 5 2s are 10, 5 7s are 35. இப்போ 7/2 7/2 ரெண்டுமே ஈக்குவலா வருது. ஸோ இட் இஸ் ப்ரொபோர்ஷனல். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தோம். ரெண்டுமே ப்ரொபோர்ஷனலா இருக்கு. ஃபிஃப்த் ஒன், 12:18, 28:12. இதை நம்ம எப்படி எழுதலாம்? 12/18 equal to 28/12. இந்த 2 டேபிள்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 6s are, 2 9s are. அகைன் இன்னுமே கட் பண்ணலாம். 3 டேபிள்ஸ்ல போகும். ஸோ 3 2s are, 3 3s are. இப்போ 2/3 வருது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்ல 6 are, 14. அகைன் 2 டேபிள்ஸ்ல 2 3s are 6, 2 7s are. அப்போ 7/3 வருது. ஸோ இட் இஸ் நாட் ப்ரொபோர்ஷனல். சிக்ஸ்த் ஒன், 24:8, 9:3. 24/8 equal to 9/3. இந்த சிம்பிளஸ்டா மாத்தணும்னா 3 டேபிள்ஸ்ல 3 1s are, 3 3s are 9. இப்போ 3 தான் வருது. 3/1. இப்போ இங்க வந்து 2 8 டேபிள்ஸ்ல போகும். 24ம் 8 1s are 8, 8 3s are 24. 3 equal to 3. So it is proportional. So இதுல first one, sixth one, அப்புறம் fourth one, இந்த மூணு ஆப்ஷன்ஸ்மே ப்ரொபோர்ஷனல்னு வந்துச்சு நமக்கு. Second question, give 3 ratios that are proportional to 4:9. 4:9 இருக்கு. அந்த ரேஷியோக்கு ப்ரொபோர்ஷனல்னா இந்த ப்ரொபோர்ஷனலா சேம் ஃபேக்டரால மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 4 into 2, 9 into 2ன்னு இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் ஒரே டேர்ம், அந்த டேர்ம் என்ன 2 எடுத்திருக்கோமா? இப்போ அது ரெண்டு மல்டிப்ளை பண்ண வர ஆன்சர் 4 2s are 8, 9 2s are 18. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷனல் வேல்யூ என்ன? 8:18. 3 ரேஷியோஸ் கேட்குறாங்க. ஸோ இன்னொன்று பார்க்கலாம். 4 into 3 பண்ணலாம். 4 into 3, 9 into 3. இப்போ 4 3s are 12, 9 3s are 27. இப்போ 12:27.
ஸோ இன்னொரு ப்ரொபோர்ஷனல் ரேஷியோ ஃபார் 4:9 வந்து 12:27. So next 4 into 4, 9 into 4. 4 4s are 16, 9 4s are 36. So 16:36. இதுவுமே proportional to 4:9. Third question, fill in the missing numbers for these ratios that are proportional to 18:24. 18:24 ஓட proportional இருக்கும். இப்போ 3:dash. இப்போ இது மாதிரி கொடுத்தா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? 18 ஒரு டேர்மால மல்டிப்ளை பண்ணும்போது 3 வருது. அது எந்த டேர்ம்னு கண்டுபிடிக்க y = 3/18 பண்ணா 1/6 வருதா? அப்போ அந்த டேர்ம் வந்து 1/6. இப்போ அதே டேர்மால நம்ம 24யும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1/6ஆல மல்டிப்ளை பண்ணா 6 4s are 24. இப்போ ஆன்சர் வந்து 4. அப்போ 3:4 தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். இல்லைன்னா இதை நம்ம டிவைட்ல எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி எப்படி எழுதுவோம்னா 18/24ன்னு எழுதுவோம். இஸ் ஈக்குவல் டு 3 இங்க நமக்கு தெரியாது, அதே எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்க நம்ம அந்த டேர்மை கண்டுபிடிச்சு அதெல்லாம் மல்டிப்ளை பண்றோம். இங்க வந்து நம்ம டைரக்டாவே இந்த எக்ஸை வந்து இந்த சைடு கொண்டு வந்துட்டு மற்ற எல்லா டேர்ம்ஸும், ஸோ இங்க 18 வந்து டிவைட்ல வரும், இங்க டிவைட்ல இருக்கிறது வந்து இங்க மல்டிப்ளிகேஷன்ல வரும் 24. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி ஒரு வேல்யூ வந்துச்சா, 3 6 are 18. So 6ம் 24ம் கட் ஆகும். 6 1s are 6, 6 4s are 24. X equal to 4. இப்போ இங்க 4ன்னு எழுதலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டைரக்டாவும் பண்ணலாம். இல்லைன்னா ஸோ இங்க வந்து இந்த ஃபேக்டர் என்ன, எந்த ஃபேக்டரோட மல்டிப்ளை பண்ண இந்த டேர்ம்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபேக்டர், அந்த டேர்மோட அந்த ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணி இன்னொரு ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் 12:dash கொடுத்துருக்காங்க. இப்போ 18/24 ஈக்குவல் டு 12 டிவைடட் பை இந்த டேஷை எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். இப்போ அதே மாதிரி நம்ம எக்ஸ் இந்த சைட் கொண்டு வந்து இங்க இருக்க 18 இங்க டிவைட்ல வரும், இங்க 24 டிவைட்ல இருக்கிறதுனால இங்க மேல மல்டிபிளிகேஷன்ல வரும். இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? 2 டேபிள்ஸ்ல 9s are, இங்க வந்து 2 டேபிள்ஸ் 6 are. ஸோ 2 9s are 18, 2 6 are 12. அகெயின் 3 டேபிள்ஸ்ல போகும். ஸோ 3s are 3 2s are 6. And again 3 tablesல 24ம் போகும். So 3 1s are 3, 3 8s are 24. இப்போ மீதி என்ன இருக்கு? 2 into 8 தான் இருக்கு. அப்போ 2 into 8 வந்து 16. அப்போ x வந்து 16. அதாவது இந்த ரேஷியோவை நம்ம டைரக்டா கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது இந்த ரேஷியோட டேர்மே வந்து டைரக்டா கண்டுபிடிச்சிட்டோம், அந்த ஃபேக்டர் என்னன்னு கண்டுபிடிக்காமே. அப்ப அந்த ஃபேக்டர் என்னவா இருக்கும் தெரிஞ்சுக்கணுமா? நம்ம போட்டு பார்க்கலாமா? 18 into y வந்து 12. இப்போ y என்னவா இருக்கும்? 12/18. 9s are 6 are 2 3 2/3. y வந்து 2/3. என்ன ஃபேக்டரால இது வந்து இந்த ரேஷியோக்கு வருதுன்னா இன்டூ 2/3 பண்ணிருக்காங்க. இப்போ 24 into 2/3 பண்ணா 3 tables 8 are 8 2s are 16. அந்த மாதிரி தான் வருது. ஓகே, இது நெக்ஸ்ட் ஒன். இப்போ இதையும் அதே மாதிரி எழுதிடலாம். டேஷை வந்து எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 20 டிவைடட் பை இங்கே போகும் இன்டூ 24, 18 கீழே வரும். ஸோ 18. இப்போ நம்ம டேபிள்ஸ் வச்சு கேன்சல் பண்ணால் 2 டேபிள்ஸில் 2 9s are 18, 2 10s are 20, and 3 டேபிள்ஸில் 9 and 24 போகும். ஸோ 3 3s are 9, 3 8s are 24. வேறு ஏதாவது 3 டேபிள்ஸில் போகுமா? போகாது. அப்போ 80/3. இங்க வந்து நமக்கு x 80/3ன்னு ஒரு ஃபிராக்ஷன்ல வருது. இப்போ 18 வந்து டிவைட் பை 3 பண்ணா 26.666 வரும். ஸோ இது 80/3 ஃபிராக்ஷன்ல எழுதலாம், இல்லை 20:26.6 அப்படியும் எழுதலாம். இப்போ கடைசியா 18:24 வந்து 27:dash அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அது எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். இப்போ அதே மாதிரி x ஈக்குவல் டு 27 இன்டூ இந்த 24 இங்கே போகும், அண்ட் 18 இங்கே கீழே வரும். இப்போ அதே மாதிரி டேபிள்ஸ் வச்சு கேன்சல் பண்ணலாமா? 2 டேபிள்ஸில் 2 9s are 2 12s are. இப்போ 3 டேபிள்ஸில் 3 3s are 9, 3 4s are 12. இப்போ 3 டேபிள்ஸில் 7 போகும். ஸோ 3 1s are 3, 3 9s are 27. மீதி இருக்கிறது 9 and 4. ஸோ 9 4s are 36. அப்போ x ஈக்குவல் டு 36.
Fourth question, look at the following rectangles. Which rectangles are similar to each other? You can verify this by measuring the width and height using a scale and comparing their ratios. இப்போ இதுல ABCDEன்னு 5 ரெக்டாங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா சில வேல்யூஸ் வரும். ஸோ அது எப்படி ரேஷியோல போடுறது அப்படின்னு நான் சொல்றேன். நான் எக்ஸாக்டா மெஷர் பண்ணல, பட் சிமிலரா ஒரு வேல்யூ போடுறேன். நீங்க வேணும்னா எக்ஸாக்டா மெஷர் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் ரெக்டாங்கிள் ஏபிசிடியோட வித் அண்ட் ஹைட் நான் இங்க எழுத போறேன். ரெக்டாங்கிள் ஏயோட வித் 5 mm and height 15 mm. 5 mm னா 0.5 cm and 15 mm னா 1.5 cm னு அர்த்தம். ஆக்சுவல் வேல்யூஸ் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்குமான்னு தெரியல. நான் இந்த வேல்யூஸ் எடுக்கிறேன் கொஞ்சம் சிமிலரா. நெக்ஸ்ட் பிக்கு 15 mm and 10 mm. இப்போ சிக்கு 45 mm 20 mm. டிக்கு 35 10 mm. ஈக்கு 15 mm 5 mm. ஸோ ஏ அண்ட் இ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிமிலரா இருக்கும், அதனால நான் இது அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ 5 mm 15 mm. ஆக்சுவலாக நீங்கள் ஸ்கேலை வச்சு அதை பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் வேல்யூஸாக வரும். ரேஷியோஸ் கூட மேட்ச் ஆகாது, அந்த மாதிரி தான் வருது. ஸோ இதில் மேட்ச் ஆகுற மாதிரி நான் எடுத்திருக்கேன், அதாவது ஏ அண்ட் இ மேட்ச் ஆகும். இப்போ இதோட ரேஷியோஸ் எப்படி எழுதுவோம்னா வித் இஸ் டு ஹைட்னு எழுதுவோம். இப்போ வித் இஸ் டு ஹைட்னா 5 is to 15, 15 is to 10, 45 is to 20, 35 is to 10, 15 is to 5. இந்த மாதிரி தான் ரேஷியோ எழுதுவோம். இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் எழுதலாமா? இப்போ 5 டேபிள்ஸ்ல 5 1s are 5, 5 3s are 15, 3s are 15, 5 2s are 10. 5 tablesல 5 7, 5 9s are 45, 5 4s are 20. 5 tablesல 5 7s are 35, 5 2s are 10. 5 tablesல 5 3s are 15, 5 1s are 5. So இதுதான் simplest form of the ratios. இப்போ இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இங்க 1:3, 3:2ன்னு எதுவுமே மேட்ச் ஆகுற மாதிரியே இல்லை. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 1:3, இது 3:1 இருக்கு. ஆக்சுவல் ரேஷியோன்னு பாத்தீங்கன்னா இது ஈக்குவல் இல்ல. பட் ஒரு ரெக்டாங்கிள்னு பார்த்தோம்னா அது எப்படி போட்டாலும் இங்க 1 இங்க 3, இங்க 1 இங்க 3ன்னு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது இது ஹைட், இதை விட்டா இது ஹைட்டா எடுத்திருக்கும், இதை விட்டா இதை ஹைட்டா எடுத்திருக்கும், அதுதான் டிஃபரன்ஸ். பட் ரெக்டாங்கிள் சிமிலரா தான் இருக்கும். அதனால இந்த இடத்துல மட்டும் இங்க 1:3 மாத்தி இருந்தாலுமே நம்ம அது சிமிலரா இருக்குன்னு சொல்லலாம். பட் எல்லா ரேஷியோவுமே இந்த மாதிரி 1:3, 3:1 இருந்தா அது சேம் இல்ல. பட் இங்க இது ரெக்டாங்கிள்ங்கிறதுனால இது சிமிலர் ரெக்டாங்கிள்னு சொல்லலாம். ஸோ therefore only rectangle A and E are similar. Fifth question, look at the following rectangle. Can you draw a smaller rectangle and a bigger rectangle with the same width to height ratio in your notebook? இப்போ அங்க ஒரு ரெக்டாங்கிள் புக்ல கொடுத்திருக்காங்க. அதோட width and length நீங்க மெஷர் பண்ணி பாருங்க ஸ்கேல்ல. நான் மெஷர் பண்ணும்போது எனக்கு 35 mm and 20 mm வந்துச்சு. அதாவது 2 cm and 3.5 cm வந்துச்சு. நான் இங்க mmல எழுதியிருக்கேன். இப்போ இதை விட சின்னதான ரெக்டாங்கிள் ஒன்று அண்ட் பெருசா ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று நம்ம வரையணும். பட் அது சிமிலரா இருக்கணும், அதாவது சேம் ரேஷியோல இருக்கணும். இப்போ சிமிலரா இருக்க ஒரு ரெக்டாங்கிள் ஸ்மாலர் அண்ட் பிகரா வரையணும்னா இந்த ரேஷியோக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்க மாதிரி இன்னொரு ரேஷியோ நம்ம கிரியேட் பண்ணணும். இப்போ இதோட ரேஷியோ என்ன 35 width is to height போடலாம். இப்போ 35 is to 20. இப்போ இதுக்கு ப்ரொபோர்ஷனலா ஒரு ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அது ஸ்மாலர் ரெக்டாங்கிள்க்கும் வேணும், பிகர் ரெக்டாங்கிள்க்கும் வேணும். அதாவது ஸ்மாலர் ரெக்டாங்கிள்க்கு நம்ம டிவைட் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம் அண்ட் பிகர் ரெக்டாங்கிள்க்கு இன்டூ 2 பண்ணிக்கலாம். அதாவது இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் சேம் ஃபேக்டர்ஸால நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபார் ஸ்மாலர் ரெக்டாங்கிள் இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் சேம் ஃபேக்டரால மல்டிப்ளை பண்ணணும். அது எதால பண்ண போறோம்னா இப்போ 1/5 ஆல மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ 1/5 ஆல மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் 7. இது மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் 4. இப்போ 7 mm and 4 mm
அதாவது 0.7 சென்டிமீட்டர் இல்லைன்னா 7 mm சொல்லலாம். அண்ட் இது வந்து 0.4 சென்டிமீட்டர் இல்லைன்னா 4 mm சொல்லலாம். அதை மெஷர் பண்ணி ஸ்கேல்ல இந்த ரெக்டாங்கிள் வரைஞ்சா இது வந்து ஸ்மாலர் ரெக்டாங்கிள். இப்போ பிகர் ரெக்டாங்கிள் வரையணும். பிகர் ரெக்டாங்கிளுக்கு அந்த 35 இன்டூ 2 பண்ணா 70 வருது. அண்ட் 20 இன்டூ 2 பண்ணா 40 வருது. இதெல்லாம் mm. இப்போ 70 mmனா என்ன? 7 சென்டிமீட்டர். இப்போ 7 சென்டிமீட்டர் இருக்க 7 சென்டிமீட்டர் இல்லைன்னா 70 mm சொல்லலாம். ஸோ 7 சென்டிமீட்டர் இருக்க ஒரு விட்த் உள்ள ரெக்டாங்கிள் அண்ட் ஹைட் வந்து 40 mm, அதாவது 4 சென்டிமீட்டர். நான் எம்எம்லயும் சொல்றேன், சென்டிமீட்டர்லயும் சொல்றேன். ஸோ இது வந்து பிகர் ரெக்டாங்கிள். அது இந்த ரெண்டு ரெக்டாங்கிளுமே இதுக்கு சிமிலரா தான் இருக்கும். பிகாஸ் இந்த ரெக்டாங்கிளுக்கு உள்ள வித் அண்ட் ஹைட் ரேஷியோக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்க மாதிரி வித் அண்ட் ஹைட் ரேஷியோ உள்ள 2 ரெக்டாங்கிள்ஸ் தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். ஸ்மாலர் ரெக்டாங்கிளோட வித் அண்ட் ஹைட் ரேஷியோ பிகர் ரெக்டாங்கிளோட வித் அண்ட் ஹைட் ரேஷியோ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த ஒரிஜினல் rectangle that is given in the book. Sixth question, the following figure shows a small portion of a long brick wall with patterns made using color bricks. ஒரு பேட்டர்ன், ஒரு வால்ல ஒரு பேட்டர்ன் இருக்கு. அதுல சிலது வந்து கலர் பிரிக்ஸ் ஆகும், இங்க வந்து கிரே பிரிக்ஸ் ஆகும் இருக்கு. Each wall continues the pattern throughout the wall. What is the ratio of gray bricks to the colored bricks? இப்போ எவ்வளோ கலர் பிரிக்ஸ் அண்ட் எவ்வளோ கிரே பிரிக்ஸ் இந்த பேட்டர்ன்ல இருக்குங்கிற ரேஷியோ கேக்குறாங்க. ட்ரை டு கிவ் த ரேஷியோ இன் தேர் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். அண்ட் சிம்பிளஸ்ட் ஃபார்ம்லையும் கேக்குறாங்க. இப்போ நம்ம இந்த பேட்டர்னை நம்ம பிரிக்கணும். எப்படி ரிப்பீட் ஆகுது அப்படின்னா இங்க 1 2 இங்க 3, இங்க 1 2 இங்க 3 ஷேடட், அதாவது கலர்ட். ஸோ இங்க வந்து பேட்டர்ன் மாறுது. ஸோ இதை வந்து நம்ம இப்படி பிரிக்கலாம். இந்த மாதிரி பிரிச்சோம்னா இந்த 1 2 இந்த கலர், 1 2 இந்த கலர், அந்த மாதிரி மாறுது. அதனால நம்ம இப்படி பிரிச்சுட்டோமா. இப்போ ஒரு பேட்டர்ன்ல எத்தனை இது கிரே பிரிக்ஸ், இது வந்து கலர் பிரிக்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் கிரே பிரிக்ஸ் in one set of pattern and number of colored bricks in one set of pattern. இந்த ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன்ல எத்தனை கிரே பிரிக்ஸ் இருக்கு, எத்தனை கலர்ட் பிரிக்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அண்ட் அதோட ரேஷியோ வந்து நம்ம பார்க்கலாம். ரேஷியோ ஆஃப் கிரே பிரிக்ஸ் டு கலர்ட் பிரிக்ஸ். அண்ட் கடைசியா என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ இன் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஒரு நம்பர் ஆஃப் கிரே பிரிக்ஸ் எத்தனை இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 and 9. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து நம்ம எண்ணல. ஸோ இங்க வந்து நம்ம இது ஃபுல்லா தான் எடுத்துக்கணும். ஸோ இந்த ஏரியா நம்ம இப்படிதான் எடுத்துக்கிறோம். அதனால இந்த பிரிக்கும் நம்ம எண்ணிக்கிறோம். அண்ட் இதுல வந்தபோது இங்க இருக்க மாதிரி 1 2 3 4 5 6 5 6 7, அதாவது 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இங்கேயுமே இப்படிதான் வரும் அந்த பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பேட்டர்னை பிரிக்கிறோம். இப்போ மொத்தம் எத்தனை பிரிக்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் ரோல 2, செகண்ட் ரோல 3 இருக்கு, 3 4 9 மார்க் பண்ணது. அண்ட் லாஸ்ட் ரோல 1 2 3 4 4 இருக்கு. இப்போ மொத்தம் 9 பிரிக்ஸ் இருக்கு. அண்ட் கலர் பிரிக்ஸ் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6. ஸோ ஃபர்ஸ்ட் ரோல 3, செகண்ட் ரோல 2 அண்ட் லாஸ்ட் ரோல 1, மொத்தம் 6. ஸோ ரேஷியோ ஆஃப் கிரே பிரிக்ஸ் டு கலர் பிரிக்ஸ். கிரே பிரிக்ஸ் எவ்வளவு பார்த்தோம்? 9 is to கலர் பிரிக்ஸ் எவ்வளவு? 6. இப்போ இது சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல பார்க்கணும்னா இது ரெண்டுமே 3 டேபிள்ஸ்ல போகும். 3 டேபிள்ஸ்ல 3 2s are, இது 3 3s are. அப்போ 3 is to 2. இது ரேஷியோ ஆஃப் கிரே பிரிக்ஸ் டு கலர் பிரிக்ஸ். இது அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இப்போ நெக்ஸ்ட் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா
இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா இதுதான் கலர்ட் பிரிக்ஸ். ஸோ இதை வந்து நம்ம இப்படி ஹாஃபா பிரிக்கலாம். ஸோ இந்த ஜாயினிங் இடத்துல இப்படி பிரிக்கலாம். இப்போ இதுதான் ஒன் செட் ஆஃப் பேட்டர்ன். இப்போ இந்த ஒன் செட் ஆஃப் பேட்டர்ன்ல எத்தனை நம்பர் ஆஃப் கிரே பிரிக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இது ஹாஃபா டிவைட் ஆகுது. ஸோ இங்க ஒரு ஹாஃப், இங்க ஒன், இங்க ஒன், இங்க ஹாஃப், 1 + 1 + half. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ. இப்போ நெக்ஸ்ட் ரோல இங்க 1 இங்க 1 எல்லாமே 1 தான் இருக்கு, ஹாஃப் இல்ல. அடுத்த ரோல பாத்தீங்கன்னா இங்க ஹாஃப் 1 ஹாஃப்னு, தேர்ட் ரோல ஹாஃப் 1 ஹாஃப் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இங்க 2 தான் இருக்கு. இப்போ 1 + 1 2. அடுத்த ரோல ஹாஃப் 1 ஹாஃப் இங்க வந்த மாதிரி. நெக்ஸ்ட் 1 1 and again 1 1 half half. அதாவது இந்த பேட்டர்ன் half + 1 + 1 + half. ஏன்னா இங்க வந்து இங்க இதுக்கு மேல சேமா இருக்கும், அண்ட் இது கீழேயும் அதே மாதிரிதான் சேமா இருக்கும். அதனாலதான் இங்க வருது இங்க வருது, அண்ட் இங்கேயும் 1 + 1 வந்து இங்க வருது, இங்கேயும் சேமா இருக்கு. இங்க நடுவுல வந்து இந்த 2 பிரிக்ஸ் இருக்கு. இங்க பேட்டர்ன் வந்து சிமெட்ரிக்கா இருக்கு, அதனாலதான் சேம் வேல்யூஸ் வருது. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். ஸோ half + 1 + 1 + half 3, இங்க 2, இங்க 1 + half half, அப்போ 2, இங்கேயும் 2, அங்க வந்து 1 + half + half 2, 1 + 1 2, 1 + 1 + half + half 3. இப்போ மொத்தம் 3 + 2 5, 5 + 2 7, 7 + 2 9, 9 + 2 11, 11 + 2 13, 13 + 3 16. இப்போ நம்பர் ஆஃப் கலர் பிளாக்ஸ் எவ்வளோ? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. So 12 number of color bricks is present in one set of pattern. இப்போ ratio of gray bricks to the color bricks na gray bricks எவ்வளோ? 16, color bricks 12. இதோட simplest form பார்க்கணும்னா இது ரெண்டுமே நமக்கு 4 tablesல போகும். 16 12னா 4 3s are 4 4s are 4:3. So ratio in simplest form வந்து 4:3. For 7th question, let us draw some human figures. Measure your friend's body, the length of their head, torso, arms and legs. Write the ratios as mentioned below. இப்போ அந்த ratios நான் assume பண்ணி எழுதுறேன். Head is to torso வந்து head வந்து ஒரு 15 centimeter வச்சுக்கலாம். And torso னா body part. So அந்த body area வந்து 14 வச்சுக்கலாம். And torso இங்க 14 கொடுத்துட்டோம். torso is to arms na arms வந்து ஒரு 60 centimeter வச்சுக்கலாம். and torso is to leg கேக்குறாங்க. இப்போ torso 40 னா leg வந்து ஒரு 80 வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாமே சென்டிமீட்டர்ல, நான் இங்க ரேஷியோனால அந்த சென்டிமீட்டர் போட தேவையில்லை. ஸோ இதெல்லாம் சென்டிமீட்டர்ஸ்ல தான் சொல்லியிருக்கேன். இதுதான் ரேஷியோஸ். இப்போ இவ்ளோ பெரிய டிராயிங் நம்ம வரைய முடியாது, அதனால இதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்க ஒரு ஸ்மாலஸ்ட் வேல்யூ, ப்ரொபோர்ஷனலா பிக்கஸ்டும் இருக்கும் ஸ்மாலஸ்டும் இருக்கும். நம்ம ஸ்மாலஸ்ட் கண்டுபிடிச்சு ஒரு பேப்பர்ல வரைகிற அளவுக்கு சின்னதா இருக்க மாதிரி பார்க்க போறோம். 15:40 சிம்பிளஸ்ட் ஃபார்ம் 5 டேபிள்ஸ்ல நம்ம கட் பண்ணா 5 3s are and 5 8s are 40. இப்போ 3:8. 40/5 8, 60/5 12, 40/5 8, 80/5 16. இப்போ பாத்தீங்கன்னா டார்சோட வேல்யூ 8 8 8 இருக்கு. அப்போ இது எல்லாமே நம்ம ஒரு டிராயிங்கா வரையலாம். Draw a figure with head, torso, arms and legs with equivalent ratios. Does the drawing look more realistic if ratios are proportional? Why or why not? இப்போ 3 சென்டிமீட்டர்ல head, 8 சென்டிமீட்டர்ல torso and 12 சென்டிமீட்டர்ல arms and legs வந்து 16. இதோட டபுளா இந்த மாதிரி நம்ம வரையலாம். ஸோ இது வந்து மோர் ரியலிஸ்டிக்கா இருக்குமான்னு கேட்டா ப்ரப்போர்ஷனலா இருக்கு. இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம எடுத்த இந்த ரேஷியோக்கு ப்ரப்போர்ஷனலான ரேஷியோஸ், அதனால அதை வச்சு நம்ம இந்த ஒரு டிராயிங் வரைஞ்சா கண்டிப்பா அது ரியலிஸ்டிக்கா சிமிலர் சைஸ்ல தான் இருக்கும்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.